தேசபக்தர்கள் அனைவருக்கும் சிவசேனாவின் வணக்கங்கள். தென்காசி மாவட்டம் கடையம் ஒன்றியத்திலே அமைந்திருக்கின்ற கடனா டேம் சிவசைலத்திலே அமைந்திருக்கிறது இந்த இடம். அந்த டேமுக்கு மேலே அத்திரி மலை என்ற ஒரு புனிதமான மலை இருக்கிறது. 5000 ஆண்டுகள் பழமையானது. அந்த மலையின் உச்சியிலே அத்திரி முனிவர் தவமிருந்த இடம் இருக்கிறது. அங்கே சிறிய கோவில் இருக்கிறது. பிரம்மாண்டமான அத்திமரம் இருக்கிறது. அங்கே சென்றால் ஒரு கனவுலகிலே இருப்பதை போன்று ஒரு பிரமிப்பு ஏற்படும். ஆன்மீகத்தை உணரலாம். சிவபெருமானே அத்திரி முனிவர் தவம் செய்வதை பார்ப்பதற்காக பரமகல்யாணி தாயாரும் சிவசைலநாதரும் மேற்கு நோக்கி அமர்ந்து அத்திரிமலையை பார்ப்பது போன்று ஒரு மிக பழமையான சிவன் கோயில் இருக்கிறது. சிவசைலம் என்ற அந்த புனிதமான கிராமத்திலே இது அமையப்பட்டிருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த அத்திரிமலையை அங்கே ஒரு சிறிய பச்சை துணியை போர்த்தி அதன் அருகிலேயே சிலர் அதை வழிபட்டு வந்தார்கள். பச்சை துணி. தற்போது என்ன நடக்கிறது என்றால், பழமையான அத்திரிமலையை அந்த மலையை சடைமலை சடை என்று மாற்றுவதற்கு ஒரு தீவிர முயற்சி எடுக்கிறார்கள். அங்கே இருக்கின்ற அந்த சிறிய பச்சை துணி அமைப்புக்கு கந்திரி விழா நடத்துகிறேன் என்ற போர்வையிலே ஒரு துண்டு நோட்டீஸ் அடித்திருக்கிறார்கள். அதிலேதான் உண்மைக்கு மாறாக அத்திரிமலையை சடைமலை என்று சொல்லியிருக்கிறார். அதிர்ச்சியாக இருக்கிறது. கல்யாணிபுரம், சிவசைலம், புதுக்குடியிருப்பு, பங்களா குடியிருப்பு மற்றும் கோவிந்தப்பேரி, செட்டிக்குளம், புதுக்கிராமம், மீனாட்சிபுரம் போன்ற பகுதிகளிலே வசிக்கின்ற இந்துக்கள் அனைவரும் மிகுந்த விழிப்போடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது. சம்மங்குளத்திலே வசிக்கின்ற இந்துக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டிய காலம் இது. எங்கு பார்த்தாலும் நம்முடைய புனிதமான மலைகளை திரித்து, வரலாற்றை திரித்து அபகரிக்கும் முயற்சி நடக்கிறது. இந்த பகுதியில் உள்ள இந்துக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து தென்காசி மாவட்ட ஆட்சியரிடமும் தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடமும் புகார் மனுக்களை கொடுக்க வேண்டும். ஊர் கூட்டம் நடத்த வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் நடக்க வேண்டும். இந்த அத்திரிமலையை சடைமலை என்று மாற்றுகின்ற அந்த சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும். நாம் இப்பொழுது அதை செய்யாவிட்டால், சகோதரர்களை நல்லா மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள், நம் தொடையிலே கயிறை திரித்து விடுவார்கள். நம் தலையிலே மிளகாயை அரைத்து விடுவார்கள். ஆகவே நம்முடைய அத்திரிமலையை காக்க வேண்டும். பரமகல்யாணி தாயார் சிவசைலநாதர் ஆலயத்தை காக்க வேண்டும். ஆகவே இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.